வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை அரசின் திட்டங்களுக்காக சமூக ஊடக குழு ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. இதற்காக புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமானது. புதுவை அரசு சார்பில் பல்வேறு துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் குறித்த விவரங்கள், அரசு நிகழ்ச்சிகள் போன்றவற்றை சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளும் வகையில் சமூக ஊடக குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் இறுதியாண்டு பயிலும் மாணவர்களை கொண்டு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இக்குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதுவை அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை மற்றும் புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரிக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் என். ரங்கசாமி முன்னிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை கையொப்பமானது. புதுவை மத்திய பல்கலைக்கழக பதிவாளர் ரஜனீஷ் புட்டானி மற்றும் புதுவை அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் முனுசாமி ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். 5 மாணவர்களை கொண்ட இந்த குழு தலைமை செயலகத்தில் இருந்து செயல்படும். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அதன் இயக்குநர் முனுசாமி, புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரி சார்பில் பேராசிரியர் கிருத்திகா ஆகியோர் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளாக செயல்படுவர். புதுச்சேரி அரசு கால்நடைத்துறையில் நடைபெற்றுள்ள ஊழல் முறைகேட்டை கண்டித்து ஆடு, மாடு, கோழி மற்றும் கன்று குட்டிகளை கையில் பிடித்தபடி காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட கறவை மாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருப்பதை கண்டித்தும் விசாரணை குழு அமைத்து ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் விவசாய அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணி தலைவர் அக்ரி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கமலக்கண்ணன், கந்தசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆடு, மாடு, கோழி மற்றும் கன்று குட்டிகளை கையில் பிடித்தபடி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். கொட்டுப்பாளையம் ஸ்ரீ நாகத்தம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு நடந்த திருக்கல்யாண விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கொட்டுப்பாளையம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ நாகத்தம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கந்தசஷ்டி விழாவையொட்டி ஆலயத்தில் அமைந்துள்ள முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 14ஆம் ஆண்டாக முருகருக்கு வள்ளி தெய்வானையை மனம் முடித்து வைக்கும் வைபவம் இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் குமார், அவரது மனைவி அண்ணா பிரபாவதி, ஆதிதிராவிட நலத்துறையின் முன்னாள் இயக்குநர் இளங்கோவன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மணக்கோலத்தில் அருள்பாலித்த முருகர், வள்ளி தெய்வானையை வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நெடுங்காடு விவசாயி கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்டத்தில் யூரியா தட்டுப்பாட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசு சார்பில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெடுங்காடு விவசாயிகள் 50க்கும் மேற்பட்டோர் நெடுங்காடு பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் காரணமாக கும்பகோணம் காரைக்கால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் போலீசார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா பேச்சுவார்த்தை செய்து தங்களது கோரிக்கைகளுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து விவசாயிகள் தங்களது சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி படிப்புக்கு நாளை கலந்தாய்வு நடக்கிறது. புதுவை ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளில் 87 இடங்கள் உள்ளன. இவற்றை நிரப்ப மாணவர்களிடம் விண்ணப்பம் பெறப்பட்டு தரவரிசை பட்டியல் ஜிப்மர் இணையதளத்தில் கடந்த 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலில் 3037 பேர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை ஜிப்மரில் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்தது.
இதன் பின்னர் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதியான மாணவர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் இடம்பெறும் மாணவர்களுக்கு நாளை அங்குள்ள அப்துல் கலாம் கலையரங்கில் காலை 8:30 மணிக்கு கலந்தாய்வு நடக்கிறது. இதில் சேர்க்கை பெறும் மாணவர்களுக்கு நவம்பர் 3ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சூரசம்ஹார விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற அருள்மிகு வள்ளி தெய்வானை ஆறுமுக சுவாமி பெருமானுக்கு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா கடந்த 22ஆம் தேதி விநாயகர் வழிபாடுகளுடன் தொடங்கி தினம்தோறும் முருகப்பெருமான் சன்னதியில் அபிஷேக ஆராதனையும் கந்த சஷ்டி கவசம் பாராயணமும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி வேல் வாங்குகின்ற நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக நேற்று சூரசம்ஹார பெருவிழா சங்கரபரணி நதிக்கரையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மோந்தா புயல் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மோந்தா சூறாவளி புயலாக தீவிரமடைந்தது. இதையொட்டி புதுச்சேரி துறைமுக பகுதியில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி நகர் மற்றும் முதியம்பட்டு பகுதியில் உள்ள சாலையோரத்தில் ஊசி மணி, பாசி மணிகள் விற்பனை செய்யும் 100க்கும் மேற்பட்ட குருவிக்கார குடும்பத்தினர் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பலமுறை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறை அதிகாரிகளிடம் மனு அளித்திருந்தனர். ஆனால் இலவச மனைப்பட்டா இதுவரை வழங்காததை கண்டித்து பழங்குடியினர் விடுதலை இயக்கம் சார்பில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவாயிலின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். புயல் காரணமாக புவனேஸ்வர், புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி புவனேஸ்வர் சூப்பர் பாஸ்ட் விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மோந்தா புயல் காரணமாக பயணிகளின் பாதுகாப்பு கருதி ரயில் எண் 20851 புவனேஸ்வரில் இருந்து இன்று 12:10 மணிக்கு புறப்படும் புவனேஸ்வர் புதுச்சேரி சூப்பர் பாஸ்ட் விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று ரயில் எண் 2085 புதுச்சேரியிலிருந்து நாளை மாலை 6:50 மணிக்கு புறப்படும் புதுச்சேரி புவனேஸ்வர் சூப்பர் பாஸ்ட் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது என தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் தேவஸ்தானத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ முருக கடவுளின் கந்தசஷ்டி சூரசம்ஹார பெருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 4ஆம் நாளில் யானை முகசூரன் விழாவும் 5ஆம் நாளில் சிங்கமுக சூரன் விழாவும் நடைபெற்ற நிலையில் நேற்று முக்கிய நிகழ்வாக செங்குந்தர் பெருமக்கள் பொது உற்சவம் சார்பாக சூரசம்ஹாரம் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சூரசம்ஹார விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி உற்சவத்தினை முன்னிட்டு நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய கந்தசஷ்டி விழாவானது தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் சுவாமி ஆலயம் வலம் வருதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன.
இதில் முக்கிய நிகழ்ச்சிகளாக கடந்த சனிக்கிழமை அன்று யானை மகா சூர சம்ஹாரம், ஞாயிறு அன்று சிங்க மகா சூர சம்ஹாரமும், அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று காலை சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும், தொடர்ந்து மாலை சூர சம்ஹாரம் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் மூலவருக்கு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.